தமிழக முதல்வர் விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டம் குறித்து விரிவான ஆய்வு நடத்த உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான முக்கிய செய்திகள். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள், நீர்நிலைகள் அழிவு மற்றும் மக்களின் வாழ்வாதார சிக்கல்கள் குறித்து முதல்வர் விஜய் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். கிராம மக்களின் தொடர் போராட்டம் மற்றும் சுற்றுச்சூழலியல் ஆர்வலர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த திட்டத்தில் அடுத்த கட்டமாக புதிய பணிகளை மேற்கொள்வதற்கு அவர் தற்காலிகமாக தடை விதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளை பாதிக்காத வகையில் குறைந்த சுற்றுச்சூழல் சேதத்தை ஏற்படுத்தும் மாற்று இடங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தலுக்கு முன்பே போராடும் ஏகனாபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களை சந்தித்த விஜய், விவசாயிகளின் நிலத்தை பறித்து இந்த திட்டத்தை செயல்படுத்த விடமாட்டேன் என்று உறுதியளித்திருந்தார். இந்த திட்டத்திற்காக சுமார் 5746 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டியுள்ளது. இதில் பெரும்பாலானவை விளைநிலங்கள் மற்றும் ஏரிகள் என்பதால் 13க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 1000 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். முதல்வரின் இந்த அதிரடி நடவடிக்கை காரணமாக பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுமா அல்லது மாற்று இடத்திற்கு மாற்றப்படுமா என்பது குறித்த இறுதி முடிவு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.